Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது வீட்லயே எப்படி சுலபமாக செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது நான், பட்டர் நான், ரொட்டி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக நறுக்குனதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 3 தக்காளி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 4 பூண்டு பல், 2 சின்ன துண்டு இஞ்சி 2 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 6லேருந்து ஒரு 10 முந்திரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய் போட்டு அதை லைட்டாக நீங்கள் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக கொதித்தா போதும். போனதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய நம்ம தக்காளி சேர்த்தனால சர்க்கரை போட்டு அதை பேலன்ஸ் பண்ணும். போட்டுட்டு 200 கிராம்ஸ் பன்னீர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டால் இந்த கிரேவிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். 200 கிராம் பன்னீருக்கு இந்த கிரேவி சூப்பராக வரும். பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, கிரேவி ரொம்ப க்ரீமியாக வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.